இந்த ஓடல் படபடப்பு இல்லாமல் பதிலே சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் செஃப், ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் என்கிட்ட தெரியாத மாதிரி நடிப்பீங்க, அது உங்களுடைய பாவனை. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஷப்தீனா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே நம்ம இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கோம். நம்ம நிறைய ஊர் ட்ராவல் பண்ணும்போது கும்பகோணம் சாப்பாடு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி, அதாவது கொத்தமல்லி சட்னி. இந்த கொத்தமல்லி சட்னி ஒருத்தர் ஒரு விதமாக பண்ணுவாங்க. பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்குற கொத்தமல்லி சட்னி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி மெத்தட் ப்ரிப்ரேஷன் தான் வந்து ஹோட்டலில் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம், ஏன் வந்து கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே போட்டு அரைக்கிறாங்க, என்ன காரணம்? இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கொதிக்க தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணிப்பேன், இல்லை சில பேர் வதக்கி பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் கைப்பக்கம் இருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் கும்பகோணத்தில் வந்து சக்தி கிஷன் சார் கிட்ட தான் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் இந்த கொத்தமல்லி சட்னி தான் ஏன் அப்படி சொல்லி விட்டுவிடாது, அந்த கொத்தமல்லி சட்னி அரைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த கொத்தமல்லி சட்னியில் நம்ம பச்சையாக போடுறதோட காரணம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பச்சையாக போடும்போது அதுக்கு ஒரு ஃப்ளேவர் உண்டு, அதை வதக்கும் போது இதோட ஃப்ளேவர் மாறிடும். அந்த பச்சையாக அரைச்சி பச்சையாக அதை சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது, அந்த ஃப்ளேவரும் சரி, அந்த டேஸ்ட்டும் தெரியும். அது ரெண்டாவது வந்து குயிக்காக நம்ம கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணேஷ் பவனில் இந்த மாதிரி சட்னி அரைச்சோம்னு சொன்னோம்னாக்கா அந்த சட்னிக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு கூடுதலாக ஒரு 10 பேராவது அதை வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1000 பேர் இல்லை, 2000 பேர் இல்லை, நம்ம கேட்டரிங்கில் என்ன மாதிரி நம்ம வந்து ஆர்டர் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி சட்னி சுவையோடு கொடுக்கும்போது அதுக்கு வந்து வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நலம், எல்லாரும் சௌக்கியம். உங்கள் வேலை எப்படி போகுது, வீட்டில் எப்படி இருக்காங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார். இப்போது வழக்கமாக நான் இது வரைக்கும் சந்தித்த சீசனை விட இந்த சீசன் வந்து எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது சார். ரீசன் வந்து நம்மளுடைய தீனாஸ் கிச்சன் யூடியூப் சார். உங்களோட உழைப்புக்காக கிடைச்ச ஒரு விஷயம், நன்றி. மிக சரியாக சார் சொல்கிறீங்க. என்னுடைய உழைப்பாக இருந்தாலும் அது வெளியில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு வேலை இருக்குல்ல சார், அதை நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சுட்டீங்க. அதனால் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக தான் சார். வந்து லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் சாமி மலைக்கு கூட்டு போயிட்டு உங்கள் கடையில் பண்ணுற டிஃபன் சாம்பார் வந்து எப்படி பண்ணி சொல்லி அழகாக சொன்னீங்க. இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபியில் ஒன்று சொல்லணும் சார், சொல்லிடுறேன் நான். டிஃபன் சாம்பார் வந்து நம்ம போட்டதுலேருந்து இன்னைய வரைக்குமே சரி எனக்கு அது சம்மந்தமான கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த டிஃபன் சாம்பாருக்கு வந்து சில டவுட்ஸ் கேட்குறாங்க. சில பேர் ஏன் துவரம்பருப்பு சேர்க்குறதில்ல, நிறைய விஷயங்கள் அதில் கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது, நீங்கள் செஃப்பு, ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் என்கிட்ட தெரியாத மாதிரி நடிப்பீங்க, அது உங்களுடைய பாவனை. இதில் என்ன ரீசன், என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா, ஒவ்வொரு ஊருக்குள்ளே போகும்போதும் ஒவ்வொரு வகையான ருசியும் ஒவ்வொரு வகையான கைப்பக்குவமும் அதில் இருக்கும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இன்றைக்கி காலையில் கும்பகோணத்தில் தான் காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன் சார். உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்களே அப்படி சொல்லி எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன்னா அப்போ வந்து அது வேல்யூ இருக்காதுங்க. அவங்க ஊருக்கு வந்து அவங்க வீட்டு கைப்பக்கத்தில் பார்க்குற அந்த ரெசிபியை நான் அந்த இடத்துல எதனா ஒன்று சொல்லிட்டேன்னா அது நின்று போயிடும். அதனால் அவங்கக்கிட்டேருந்து என்ன நமக்கு கிடைக்கும் இன்ஃபர்மேஷன், அதை நம்ம கேட்டு காமிக்கிறதுனால தான் நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை அப்படி சொன்னேன். ஸோ ஒருத்தரோட ஸ்பெஷல் இருக்குல்ல. உண்மைதான். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆமாம், நம்மளா பேசினா அப்போ கோவப்பட்டுருவாங்க. சரி, ஓகே. என்ன பண்ணுறோம்? கொத்தமல்லி சட்னி சார். கொத்தமல்லி சட்னி வந்து சார் நீங்கள் நம்ம பேசின மாதிரி தான் பல பேட்டர்ன் உண்டு. இது வந்து வெறும் பச்சையாக வச்சு அரைக்கலாம், தேங்காய் சேர்த்து அரைக்கலாம், தேங்காய் சட்னியோட வச்சு அரைக்கலாம், அப்புறம் வந்து தோட்டல் மாதிரி பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இந்த கொத்தமல்லியில் பண்ண முடியும். எல்லாமே சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும். அதிலே முக்கியமாக தோசை, இட்லி, தயிர் சாதம், இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற பேட்டர்ன் எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஆனால் அதனுடைய வாசமும் சுவையும் வந்து அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் சார். நான் வந்து இங்கேயே உங்களுக்கு இட்லி ஊற்றி இங்கேயே இந்த சட்னியை அரைச்சி காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நான் சாப்பிட போகிறேன். உங்கள் சிரிப்பிலே தெரியுது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுது. பச்சை கொத்தமல்லி சட்னி தேவையான பொருட்கள்: தேங்காய் 100 கிராம், பச்சை கொத்தமல்லி 150 கிராம், பச்சை மிளகாய் 2 எண்ணிக்கை, சிறிதளவு புளி, தேவையான உப்பு.
பொட்டுக்கடலை 30 கிராம், தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் கிள்ளியது 5 துண்டு, காடியா கடலெண்ணெய் தேவையான அளவு. எந்த அளவுக்கு கொத்தமல்லி இருக்கணும், எந்த அளவுக்கு தேங்காய் இருக்கணும்? இதில் தேங்காயோட சதவீதம் 2 மடங்குன்னு சொன்னாக்கா 3 மடங்கு கொத்தமல்லி சார். தேங்காயோட சதவீதம் வந்து 2 மடங்கு, கொத்தமல்லியோட சதவீதம் 3 மடங்கு. 3 மடங்கு. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம இந்த காரத்தை பொறுத்து அந்த பச்சை மிளகாய், நான் இப்போ 2 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கிறேன் லிஸ்ட்டில் கொடுக்கும்போது. அதே மாதிரி தேங்காயோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிராம் சொல்லியிருப்பேன். புளி சேர்க்கறது காரணம்? புளி அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். சரியாக பாயிண்ட் பிடிக்கிறாரு பாருங்க அவர். அதான் செஃப். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு சுவையோட தான் இருக்கும். கொத்தமல்லியில் வந்து பெருசாக சுவை இருக்காது, மனம் மட்டும் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதில் அந்த கசப்பு சுவை மட்டும்தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிங்கிள் பண்ணி, ஏன்னா இதில் நம்ம வெல்லம் சேர்க்க முடியாது சட்னி அப்படிங்கிறதுனால. இந்த புளி தான் இது எல்லாத்தையுமே வந்து பைண்ட் பண்ணி கொடுக்குறது, ஒன்றோட ஒன்று மிங்கிள் பண்ணி கொடுக்குறது புளி தான். புளி சேர்க்குறோம். ஆமாம். இந்த பச்சை கொத்தமல்லி நம்ம சாதாரணமாக என்னடா சிம்பிளாக இருக்குன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதோட மனம், அதோட ருசி, அதோட கலர், இது எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம மனசை பூரிப்படைய செய்யும். இப்போ சுடு அந்த அக்கா இட்லி ஊற்றிட்டாங்க, சட்னி நீங்கள் அரைச்சிட்டிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? சட்னி அரைக்கும் போது பார்த்துருப்பீங்க, மிக்சியில் வந்து நம்ம அது எதை முதல்ல போட்டோம், எதை ரெண்டாவது போட்டோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கணக்கு தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பொட்டுக்கடலை போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கு மேலே புளி, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து இந்த கொத்தமல்லி அலசி வச்சது. அது என்ன காரணம்? ஏன் அப்படி எடுத்தோடனே கொத்தமல்லியை உள்ளே போட்டோம்னா இடத்த அடைச்சிடும். போய் சுற்றும் போது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரொட்டேட் ஆகாது, உள்ளே இருக்கிறது மசியாது. நம்ம என்ன பண்ணுவோம், டயத்துக்கு ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டிடுவோம். அந்த மாதிரி கழட்டம்னு சொன்னோம்னாக்க ஓடி இருக்காது, சரியா அரைப்படாது. இன்னொரு விஷயம் வந்து சூடாகும். சரியான விஷயம் செஃப் இல்லை எல்லாருக்கும் தெரியும், அது திடீர்னு ஞாபகத்துக்கு வராது விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அது மாதிரி போட்டுறோம், அதை அரைச்சிடறோம். இந்த முக்கியமாக சொல்லி சட்னி அரைச்ச பக்கம் எப்படி? சட்னி பக்கம் வந்து ஒரு 80% அதில் வந்து அரைவையாக இருக்கணும். ரொம்ப மை மாதிரி இருந்தாலும் அது வந்து அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கிடைக்காது. இது அம்மா சொல்லி கொடுத்த பக்குவம் தான். ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ருசித்து நான் சாப்பிட்டதை, நான் ஒரு கேட்ரிங் லைன் வந்த பிறகு இதை எடுத்து பண்ணேன். நல்லா எல்லார்ட்டுமே அந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். சரி, தலை போடலாமா? ஓகே சார், டன். ஓகே, நம்மக்கிட்ட இருக்க காடிய கடலை நம்ம யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நம்ம போடுறோம். இதில் தேவையான அளவுக்கு கடுகு போட்டுட்டோம். தேவையான அளவுக்கு முன்னாடி நம்ம கடலெண்ணெய் விட்டுருவோம். ஓகே. அது கடலெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு கடுகு நல்லா வெடிக்கணும். சரி, அடுத்தது வெள்ளை உளுத்தம் பருப்பு. இப்போ கடுகு சுத்தமாக வெடிச்சிருச்சு. அது சவுண்டு தானாகவே குறைஞ்சிருச்சு. அது ரொம்ப நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1-2 வெடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம போட்டலாம் வெள்ளை உளுத்தம் பருப்பு. இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு பிங்க், அந்த கலர் வந்து ஒரு ரோஸ்ட் ஆகும். இது ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த ப்ரௌனாக மாறும், லைட் ப்ரௌனாக மாறும். அப்புறம் காஞ்ச மிளகாய். அப்படி ஒரு கலருக்கு அதே நேரத்தில் நம்ம காரம் எல்லாமே அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே இது வந்து மேலே வந்து அந்த ரெட்டிஷ் ஃபார்ம் ஆகும்போது அந்த கலர் வந்து காரம் வேணாலும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை. கொட்டிடுறீங்களா? சூடாக இருக்குது பார்த்து. ஆமாம் ஆமாம். தாளிச்சாச்சு. இப்போ நல்லா அவ்வளோதான். தாளிப்பில் ஆயில் பேஸ், இது நம்ம அரைச்சிருக்கிறதோ வாட்டர் பேஸு. இந்த வாட்டர் பேஸில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறோம், தேங்காயோட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேங்காயோட தன்மை அரைச்சி நம்ம வச்சுட்டோம்னு சொன்னோம்னா, உப்பு போட்டோம்னு சொன்னோம்னா சீக்கிரம் புளிக்க ஆரம்பிச்சிடும். அது எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த ஏரில் இருக்கிற இந்த மாய்ச்சர் வந்து அதுக்குள்ளே போகும்போது அது சீக்கிரமாக அந்த புளிப்பு வரும். அந்த மாய்ச்சரை தடுக்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து உதவி பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுட்டு மேலே தாளிப்பை போட்டு அப்படியே நிப்பாட்டிடணும், கலக்கக்கூடாது. அப்படியா? ஆமாம். எப்போ நம்ம சாப்பிட போகிறோமோ அப்போ மிக்ஸ் பண்ணோம்னாக்கா அந்த அந்த சுவை மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஓகே, வெரி குட் இன்ஃபர்மேஷன். இது நான் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது எனக்கு. நிஜமாக சொல்கிறீங்க? தேங்க்யூ. இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்.
நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இவர் நிஜமாக சொன்னாலும் சொல்லி கேட்குறாரு. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது, நம்ம கற்றுக்குறோம். அதாவது ஒரு ஊருக்கு தேடி வரும். நம்ப மாட்டேன். இல்லை இந்த விஷயம் தெரியாது எனக்கு. தேங்க்யூ. ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. வெல்கம். சூடா இட்லியும் அந்த அக்கா ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் உங்கள் கடை இட்லியே பயங்கர சாப்பிட்டு தான். உண்மைதான் சார். ஒரு நாள் இட்லி போட்டுடலாம். போட்டுருவாங்க. சரி, ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். நல்ல கலர் சார், லைட் க்ரீன் கலர். சார் கலரை விட அதோட வாசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அப்படியே சாப்பிட்டுட்டே சொல்கிறேன். இந்த ஹோட்டல் படபடப்பு இல்லாமல் பதிலே சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹோட்டல் சட்னி சொல்லி நிறைய பேர் சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அதை பக்குவமாக செய்கிறது தான். நிஜம். கரெக்டாக அந்த பச்சையை அரைச்சி போட்டிங்களே, அந்த கொத்தமல்லி தேங்காயோட சேர்த்து சாப்பிடும்போது எல்லாமே ஈவனாக பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த கொத்தமல்லி வாசனை சூப்பராக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது காரம் கரெக்டான அளவு. தேங்காய் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் லைட்டாக இனிப்பு தன்மை இருக்குது. ஆனால் தேங்காயோட தன்மை அதிகமாக தெரியல. அந்த மல்லியோட அந்த பக்குவம் தான் அதிகமாக தெரியுது. அதே டைமில் நீங்கள் தாளி போட்டிங்களே, அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அந்த கடலை எண்ணெய் போடும்போது சூப்பராக இருந்தது. வெரி குட். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த புளி தான் சார். புளி, அந்த ஒரு புளி இல்லைன்னா அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அந்த புளி வந்து ஒரு மைல்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் ஹைலைட் பண்ணி தரது அந்த புளி தான். எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி கொடுக்கறது, அந்த கசப்பு தன்மை அதிலேருந்து எடுக்கிறது, இது எல்லாமே புளியோட வேலை. நான் விட்டு பார்த்தீங்களா? நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி நைஸ், சூப்பர் சட்னி. அது ஏன்னா அம்மா கிட்ட வந்து அந்த இதுக்காக ஃபைட் பண்ணேன். அது என்ன புளி எதுக்கு வைக்கிறீங்க, இல்லைன்னா புளிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணாங்க. அந்த கசப்பை வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒன்று, அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு எதிர்ப்பதமாக நம்ம ஏதாவது ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் முடியும். அது புளிப்பு, இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் இனிப்பு சேர்க்கணும். இதில் இனிப்பு சேர்க்க முடியாது, நல்லா இருக்காது. இனிப்பு சேர்த்தா நல்லா இருக்காது, புளி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக சட்னி. நீங்கள் நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்ணுன்னு வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம். இல்லை நான் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இவங்க சைடில் எதனா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் நேராக வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுலாம். ஏன்னா அந்தளவுக்கு தரமான சைவ சாப்பாடு உண்மையாகவே நம்ம வீட்டு முறையில் பண்ணுற அந்த பக்குவத்தில் அழகாக பண்ணி தராங்க. அவர் வார்த்தைக்கு அம்மா மெசேஜ், அம்மா சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறதுக்கு காரணம்னா எங்கள் வீட்டு முறையில் பண்ணுற அந்த உணவை வந்து நான் 4 பேர் கொடுத்தா தான் அது வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லி மனசார சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். அதே டைமில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இவர் வந்து அந்த பருப்புடி வகைகள், அப்போ புளி காய்ச்சல், இப்போ வேறு என்ன பண்ணுறீங்க, தக்காளி தொக்கு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததில் எந்த குறையும் இல்லாமல் எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது வந்து என்னுடைய 24 வருஷ சர்வீஸ் எனக்கு. இது இந்த மாசி மகம் எனக்கு வந்ததுன்னு சொன்னாக்கா 25வது வருஷம் அப்படியே எடுத்து வைக்கிறேன். எனக்கு இந்த உறவுகளும் இந்த நட்பும் எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நாம் தனித்தன்மையாக இருக்கணும்னு சொன்னாக்கா நம்மளுடைய கோட்பாட்டில் இருந்து நாம் எதுக்காகவும் விலகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட பதிவாக இருந்தது. மிக்க நன்றி. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அத்தனை வாய்ப்புகளும் நான் அப்படியே பொண்ணாக்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு அருமையான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணணும். இந்த சட்னி நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்குவத்துலையும் உங்கள் மண்டபத்தில் பண்ணுற பக்குவத்துலையும் ஹோட்டலில் பண்ணுற அந்த பக்குவத்துலையும் எப்படி பண்ணி சொல்லி அழகாக சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. Thank you.